இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். 11ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 1ஆம் கிளாஸ் கல்வி தரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு குற்றச்சாட்டு. தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் தமிழகத்தை ஒரு குற்றச்சாட்டு எப்படியாக அது மாண்புமிகு நிதியமைச்சர் என்ன எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு கல்வி ஸ்தாபனங்கள் நடத்துறது உங்களுக்கு தெரியும். நல்ல டாப் கிளாஸ் பிள்ளைகளும் இருக்கும், ஆவரேஜ் பிள்ளைகளும் இருக்கும், ஆவரேஜுக்கு கீழே இருக்கும். அப்போ அதை எதையோ ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு யாரோ சொன்னாங்கங்கிறது சொல்றது தவறு. இன்னைக்கு இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் தலைவராக இருக்கிறவர் அரசு பள்ளியில் படித்த திரு நாராயணன். அதே போல அதுக்கு முன்னால் இருந்தவருக்கு முன்னால் சிவன் அவர்கள் அரசு பள்ளியில் படித்தவங்க, மயில்சாமி அண்ணாத்திரை அரசு பள்ளியில் படித்தவங்க, நம்பி நாராயணன் அரசு பள்ளியில் படித்தவங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருந்து விண்வெளி ஆராய்ச்சி நேரத்துக்கு 9 பெரிய விஞ்ஞானிகள் இருக்காங்க. அந்த விஞ்ஞானிகளுக்கெல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த ஆண்டு அவர்கள் எல்லோரையும் அழைத்து 25 லட்சம் ரூபா ஒவ்வொருத்தருக்கும் வெகுமதி கொடுத்து அவங்கவுங்க பெயராலே நம்முடைய மாணவர்கள் புதிதாக கண்டுபிடித்தா அவர்களுக்கும் அவங்க பெயரிலே அந்த அவார்டு கொடுக்கறதுக்காக ஒரு அறிவிப்பை நம்முடைய மாணவர்களுக்கு முதல்வர் கொடுத்தார் என்றால், இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே இதெல்லாம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நல்லா திறமையாக இருக்கக்கூடிய பிள்ளைகள், ஆவரேஜ் பிள்ளைகளும் உண்டு, அதுக்கு கீழே உள்ளவங்களும் உண்டு. அதுக்கு கீழே உள்ளவங்க தான் இப்போ இப்படி சொல்லுவாங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஆவரேஜுக்கு கீழே இருக்கிறவங்க தான், நான் சொல்லலை. அவருடைய மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவர் சொல்றாரு, என்னுடைய மனைவிக்கு பொருளாதாரத்தை பற்றி தெரியாது, அந்த பதவிக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்லலை. அவருடைய கணவர் தான் அந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க. அதுபடி தான் இப்போ நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, 1947 சுதந்திரம் கிடச்சி 2014 வரைக்கும் 67 வருஷம் இந்தியா வாங்கின கடன் 55 லட்சம் கோடி ரூபாய். 67 வருஷம் 55 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிருக்கு. இந்த அம்மா பொறுப்பேற்ற பிறகு 10 வருஷத்துல 135 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கு. விமான நிலையத்தை தனியாருக்கு கொடுத்துருக்கு, துறைமுகங்களை தனியாருக்கு கொடுத்துருக்கு, LIC வரைக்கும் கொடுத்துருக்கு. நம்முடைய விமானங்களையே ஒட்டுமொத்தமாக தனியாருக்கு கொடுத்தாச்சு. ஒரு விமானம் பாரத பிரதமருக்கு தவிர மீதி எல்லா விமானத்தையும் தனியாருக்கு கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட 55 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி 67 வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க 40க்கு மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை நடத்தி வந்தாங்க. 40க்கு மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள். இப்போ பாதி பொதுத்துறை நிறுவனங்களையும் வித்திருக்கு, 135 லட்சம் கோடி ரூபாய் கடனும் இருக்கு. இப்போ எனக்கு இதை பார்க்கும்போது மாண்புமிகு நிதியமைச்சருடைய கணவர் சொன்னதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.